Hello students, welcome you all to the amazing platform of Sensum Scorers. ஸோ நிறையா பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 month ஆயிடுச்சுன்னா இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணால் என்னோட ட்ரீம் ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியுமான்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஸோ அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரீம் ஸ்கோர் அவுட் ஆஃப் 600 அண்ட் ட்ரீம் கட் ஆஃப் என்னன்றதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? யா. ஸோ இப்போ இஃப் யோர் ட்ரீம் ஸ்கோர் இஸ் நாட் 600 அவுட் ஆஃப் 600 ஆர் உங்களோட ட்ரீம் கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 இல்லைனா ஜஸ்ட் குவிட் த வீடியோ. அப்படிலாம் இல்லை என்னோட ட்ரீம் கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 தான் அப்படின்னா யூ மே கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. ஓகேவா? சரிடா. இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் வரேன். இப்போ அட்லீஸ்ட் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ள சிலபஸ் முடிச்சு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய பப்ளிக் எக்ஸாம்ல 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுக்க முடியுமானா இட்ஸ் டெஃபினெட்லி எஸ் பசங்களா, அப்சல்யூட்லி உங்களால முடியும். சரியா? இட்ஸ் வெரி ஈஸி. சரிங்களா? கண்டிப்பா உங்களால முடியும். கண்டிப்பா ஆமாதான், மேலே ஆரம்பிச்சிருக்கணும் தான். பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் போஸ்ட்போன் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் வாட் ஐ ஆம் சேயிங் யூ. சரியா? சரி, இப்போ அட்லீஸ்ட் இப்போ ஜூலைல நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம்? சரி, பிசிக்ஸ் பாருங்க. பிசிக்ஸ் வந்து நமக்கு மொத்தம் 11 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க 1 மந்த்துக்கு வெறும் 2 சாப்டர் பாத்தீங்கன்னா போறோம். ஓகே, சாப்டர் 1, 2 பாக்குறீங்க ஜூலை மந்த், 3, 4 பாக்குறீங்க ஆகஸ்ட் மந்த், 5, 6 பாக்குறீங்க செப்டம்பர் மந்த், 7, 8 பாக்குறீங்க அக்டோபர் மந்த், 9 and 10 பாக்குறீங்க நவம்பர் மந்த், டிசம்பர்ல 11th சாப்டர் முடிச்சீங்கன்னா போறோம். சரியா? 11th சாப்டர் இஸ் வெரி ஈஸி சாப்டர். ஸோ நீங்க டிசம்பர் ஒரு 1 வீக்குள்ளே நீங்க முடிச்சிடலாம் இந்த 11th சாப்டரை. ஸோ தட் நீங்க ஹாஃப் இயர்லிலே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், உங்களோட ட்ரீம் ஸ்கோருக்கான எஃபர்ட்டை நீங்க பண்ணி முடிச்சுட்டு இருக்கீங்க. am I right? தென் கெமிஸ்ட்ரியில நமக்கு 15 சாப்டர்ஸ் இருக்கு. 1 மந்த்துக்கு வெறும் 3 சாப்டர்ஸ் முடிச்சா போறோம். ஓகே, இன்ஆர்கானிக்ல ஒரு சாப்டர், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டர், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டர் முடிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியில சாப்டர் 1, 6, 11 ஜூலை மந்த்ல, ஆகஸ்ட்ல 2, 7, 12, செப்டம்பர் மந்த்ல 3, 8, 13, அக்டோபர் மந்த்ல 4, 9, 14, நவம்பர் மந்த்ல 5, 10, 15. ஒரு மாசத்துக்கு வெறும் 3 சாப்டர் முடிச்சீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகே, தென் மேக்ஸ்ல we do have 12 சாப்டர்ஸ். நீங்க என்ன பண்றீங்க, ஜூலை மந்த்ல சாப்டர் 1, 2, 3 ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ், அதை முடிச்சிருங்க. சரியா? மேக்ஸ்ல சாப்டர் 1, 2, 3 வந்து முடிச்சிடுறீங்க. ஆகஸ்ட்ல நீங்க சாப்டர் 4, 5 ஃபுல்லா முடிச்சிடுறீங்க. 6th சாப்டர்ல பாதி மட்டும் ஒரு 3 to 4 எக்ஸசைஸ் மட்டும் பாருங்க. மீதி எக்ஸசைசஸ்லாம் செப்டம்பர்ல பாத்துக்கலாம். சோ தட் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பர்ல வரும் இல்லையா? ஸோ குவார்டர்லி எக்ஸாம்க்கே நீங்க ரெடி ஆயிடுறீங்க. மே மந்த் ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க, காம்படிஷன் கொடுக்க முடியும் உங்களால. ஓகேவா? அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா. ஓகே, 6 சாப்டர் பாத்துறீங்க, கூட 7 and 8 சாப்டர் முடிச்சிடுறீங்க. தென் அக்டோபர்ல 9 and 10 முடிச்சிட்டீங்கன்னா நவம்பர்ல 11th and 12th சாப்டரோட சிலபஸ் முடிச்சிடலாம். சரியா? சிலபஸ் கம்ப்ளீஷனை விட உங்களுக்கு அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பசங்களா. அண்ட் தென் இந்த பிளான் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு டெய்லியுமே செஷன்ஸ் வரக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 15 days ஸ்டடி பிளான் மிட் கொடுத்துருந்தேன். பட் அதுல 1 டேலே 3 சப்ஜெக்ட்ஸுமே 1 டேல 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னால 1 டேலே 2 கிளாஸ் என்னால செஷன் ஷெட்யூல் பண்ண முடியல. அதனாலதான் ஐ கான்ட் போஸ்ட் தட் மச் வீடியோஸ். சரியா? பட் இப்போ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா டெய்லி 1 டேக்கு ஒரு 2 to 2.5 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். காலையில ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நான் இது கிளாஸஸ் அப்லோட் பண்றேன்டா, நம்ம சேர்ந்து கிளாஸஸ் வந்து என்ன பண்ணலாம், நான் சொல்லித்தரேன், யூ ஜஸ்ட் லிசன். ஓகேவா? நீங்க என் கூட சேர்ந்து நோட்ஸ் எடுங்க, அது அப்படியே படிச்சீங்கனாலே போதும். சரியா? யூ கேன் ஸ்கோர் யுவர் மேக்ஸிமம். ஸோ இது ஆல்ரெடி இதே மாதிரி நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்க்கு ஒரு பிளான் கொடுத்தேன். அப்போ பிளான் கொடுத்ததுக்கு அப்புறமா வி லான்ச் ஆடுகளம் பேட்ச் ஃபார் தெம். இப்போ வந்து ஆடுகளம் பேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க இப்போ கமெண்ட்ஸ்ல போயிட்டு வி நீட் சூறாவளி பேட்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் மண்டேல இருந்து
மார்க் மை வேர்ட்ஸ், மண்டே அதாவது ஜூலை 6ல இருந்து நான் சூறாவளி பேட்ச் வந்து நான் லான்ச் பண்றேன். ஸோ இப்போ நீங்க 10th பசங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா ஆல் கான்செப்ட்ஸ், ஆல் எக்ஸாம்பிள் சம்ஸ், ஆல் எக்ஸசைஸ் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின், அந்த மாதிரி லைன் பை லைன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க 10th பசங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்குமே ஒரு சூறாவளி பேட்ச் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், லான்ச் பண்ணுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் we can launch those batches. ஸோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கமெண்ட்ஸ்ல போயிட்டு we need சூறாவளி பேட்ச் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வர ஜூலை 6ல இருந்து நான் செஷன்ஸ் வந்து ஷெட்யூல் பண்றேன்டா. பை, ஆல் தி பெஸ்ட்.